விமர்சகர் டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் டாக்டர் சுமந்த். வணக்கம் தம்பி. இப்போ போன ஆண்டு பிப்ரவரி மாத இறுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்தார். துறை சார்ந்த கோரிக்கைகள் அதற்கான பட்டியலை கொடுத்தார். அதற்கு பிறகு தேசிய அரசியலில் அவர் சொன்ன சனாதன கருத்து உள்ளிட்ட பல விஷயங்கள் எதிரொலித்தது. இப்ப கேலோ இந்தியா அழைப்புதலுக்காக அவர் டெல்லி சென்று கூடுதலா வெள்ள நிவாரணத்துக்கான வலியுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார். இந்த சந்திப்பின் முக்கியத்துவத்தை இல்ல வேறு எந்த வகையில இதை நம்ம புரிஞ்சுக்கலாம்? முதல்ல ஆக்சுவலா இந்த அழைப்பை கொடுப்பதற்கு ஏற்கனவே டிசம்பர் மாதம் திரு உதயநிதி அவர்கள் பிரதமரை சந்திக்கிறதாக இருந்தது. அதுக்கப்புறம் சென்னையில வெள்ளம், அதுக்கப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலியில வெள்ளம் எல்லாம் அது ஆக்சுவலா அது போஸ்ட்போன் ஆன ஒரு விசிட் தான். இந்த போட்டிகள் 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. 4 நகரங்கள்ல, கோவை, மதுரை, சென்னை போன்ற நகரங்கள்ல நடக்க இருக்கு. ஸோ இது ஒரு மரியாதை நிமித்தமாக அவரை இறுதி நிறைவு விழா, அதாவது 31ஆம் தேதி நிறைவு விழாக்கு அழைப்புதல் கொடுப்பதற்காக போனார் அப்படிங்களா. ஆனால் நிச்சயமாக இதுல ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் இல்லாமல் இருக்காது. ஏன்னா பிரதமர் உடனடியாக, உங்களுக்கு நினைவு இருக்கலாம், சென்ற வாரம் அந்த முதலமைச்சர் டெல்லி ஒரு 10 நாள் முன்னாடி போகும்போது கூட முதல் நாள் வரை அவர்கள் பிரதமரை சந்திக்கிறதுக்காக போறாருன்னு இல்ல, இந்தியா அலையன்ஸ் கூட்டணி மீட்டிங்காக போறாருங்கிறது தான் இருந்தது முதலமைச்சருடைய விசிட். கடைசி நிமிஷத்துல பிரதமரை சந்திக்க போறாரு, கோரிக்கை வைக்க போறாரு வெள்ள நிவாரணத்துக்கு அப்படின்னு ஒரு செய்தி உடனடியா பிரதமரும் நேரம் ஒதுக்குறாரு. அது முதல்ல காலையிலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆனா கூட நைட் 10 மணிக்கோ 10:30 மணிக்கோ நேரம் ஒதுக்குறாரு. உதயநிதிக்கு உடனடியாக நேரம் ஒதுக்குறாரு. சோ நிச்சயமா இது எல்லாமே ஒண்ணுமே பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸே இல்ல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நான் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக கூறிக்கொண்டிருந்ததா இப்போ திரு தராசு ஷாம் அவர்களும் சொன்னது. இரு கட்சிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்களை, அந்த பாஜகவை வளர்த்து விடுவதற்கு திமுகவினுடைய பேச்சுக்கள் உதவுகின்றன, திமுக வளர்த்து விடுவதற்கு பாஜகவினுடைய பேச்சுக்கள் உதவுகின்றன. சோ அது ஒரு பிக்ஸ்டு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறதுல தப்பு இல்லை. இல்ல, இந்த பிக்ஸ்டு மேட்ச்ங்கிறத எப்படி நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும்? ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இங்க இருக்குது, பாஜக எதிர்ப்பை அதிகமா வச்சுக்கிட்டு இவர் கேட்கும் போது அவங்க ஒப்புதல் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு அவநம்பிக்கையை உருவாக்கிறாதா? அரசியல் களத்துல 2 பேரும் வெளியில ஒரு மாதிரி இருக்கிறாங்க, உள்ள வேற மாதிரி இருக்காங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிடாதா? இல்ல, மக்களுக்கு இனிமேலும் மக்கள் நிஜமாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரம விரோதிகள், எதிரிகள் அப்படின்னு பாக்குறதா நான் நினைக்கல. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல பார்த்தாங்க. பட் மாநில அரசும் மத்திய அரசும் நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த அடிப்படையில தான் கேட்கிறேன் நான் டாக்டர் சுமந்த். இது தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல பாஜகவினுடைய முகமா இருக்கக்கூடிய மூத்த தலைவர் மோடி, திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு பார்க்கணுமா? நம்ம நிர்வாகம் சார்ந்தே பார்க்க முடியும். பிரதமர் அவர்கள் எவ்வளவு குறுகிய காலத்தில் அப்பாயின்ட்மெண்ட் வழங்குகிறார் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு சிக்னிபிகன்ட் மேட்டர். நம்ம இந்த விஷயத்தில் எவ்வளவு நாள் முன்னாடி திரு உதயநிதி கேட்டிருக்காரு அப்பாயின்மெண்ட்டுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் திரு ஸ்டாலின் டெல்லி சென்ற பயணத்தின் செல்லும் போது முதல் அதுக்கு 1 day or 1.5 days பிஃபோர் தான் அவர் பிரதமரை சந்திக்க போறாருங்கிற செய்தியே வந்தது. அது வரைக்கும் அவர் இந்த இந்தியா கூட்டணி மீட்டிங்கு போறதா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெள்ளத்துக்கு ஏன் தூத்துக்குடி போகாம ஏன் டெல்லி போறாரு வந்த போது உடனே பிரதமரை சந்திக்க போறாரு அப்படிங்கிற செய்தி வந்தது. உடனே பிரதமரும் நேரம் ஒதுக்கினார். சோ இதெல்லாம் ஒரு பிரதமர் ஷார்ட் நோட்டீஸ்ல நேரம் ஒதுக்குறதுங்கிறது இட் இஸ் a gesture. அதாவது நிச்சயமா வேற ஏதாவது ஒரு மூத்த அமைச்சர், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களோ வேற யாரோ அந்த முதலமைச்சரை சந்தித்து, நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவரை சந்திச்சிருக்கலாம். பட் பிரதமர் உடனடியாக நேரம் ஒதுக்குறார் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸும் இல்ல. இரு அரசுகளிடையே நல்லுறவு மட்டும்தான் காரணம் என்று நான் பார்க்கவில்லை. ஓகே, நன்றி டாக்டர் சுமந்த். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு தொடர்ந்து